ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு Chefmurugan's ரெசிபி. இன்றைக்கி ஒரு சூப்பரான டெசர்ட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு ஃபேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் சீனி எடுத்து போட்டிருக்கேன். இந்த சீனி பார்த்திங்கன்னா டைரெக்டாக அப்படியே நம்ம கடாயில் மெல்ட் பண்ண போகிறோம். அது கேரமல் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக கடாயில் சீனி போட்டோம்னா மெல்ட் ஆகுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கோல்டன் கலர் வர வரையும் இதை கரெக்டாக ஃப்ளேம் வச்சு நம்ம குக் பண்ணி அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த சீனி பார்த்திங்கன்னா அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். ஸோ அந்த ப்ரௌன் கலர் வர்ற வரையும் அழகாக அதை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப பிளாக் ஆகிடக்கூடாது. பிளாக் ஆச்சுன்னா நமக்கு கேரமல் கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த கலர் வரும்போது நம்ம இதை அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி 1 லிட்டர் பால் உள்ள நம்ம அழகாக பார்த்திங்கன்னா ஒரு எக் புட்டிங் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரமல் கஸ்டர்ட் இதோட பேர். நம்ம இதை வீட்டில் ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு 4 முட்டை எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பாலுக்கு 4 முட்டை எடுத்து ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா 200 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சீனி போட்டுக்கோங்க. 200 கிராம் சீனி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அதுபோல் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஏலக்காய் நம்ம அப்படியே நல்லா இடித்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக விதையெல்லாம் நெய்கிற மாதிரி நல்லா இடித்து போட்டுக்கோங்க. ஸோ இடித்ததுக்கப்புறம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு சின்ன ஆரஞ்சு பழத்தை எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கேரட் கிரேட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த கிரேடரை வச்சு நம்ம அழகாக மேலே உள்ள ஸ்கின்னை மட்டும் தான் கிரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். பார்த்திங்களா, அந்த ஒயிட்டை நமக்கு தேவையில்லை. மேலே உள்ள ஸ்கின்னு மட்டும் இருந்தால் போதும். இந்த மாதிரி அந்த ஒயிட்டு ரொம்ப வந்துச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நான் அதில் மேலே உள்ள தோலை மட்டும் பண்ணாலே போதும். இப்போ நம்ம அதையும் நம்ம இந்த கஸ்டர்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா, ஆர்டிஃபிஷியலாக எசன்ஸ் எல்லாத்துக்கும் பிடிக்காது. ஒரு சிலவங்களுக்கு தான் பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்காது. அதனால் ஸோ பிடிக்காதவங்க இந்த மாதிரி போட்டால் ஏலக்காவோட ஃப்ளேவர், இந்த ஆரஞ்சோட ஃப்ளேவர் நமக்கு புட்டிங் சாப்பிடும்போது அந்த முட்டையோட வாடையை கம்மி பண்ணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி 1 லிட்டர் பால் எடுத்து காய்ச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த பாலை நம்ம இது கூட நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம காய்ச்சி ஒரு ரூம் டெம்பரேச்சர் வர வரையும் அந்த சூட்டில் வச்சு நம்ம இதில் போட்டோம்னா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த பாலும் இந்த முட்டை இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இதை அழகான ஒரு சின்ன ஸ்ட்ரெயினரில் வடித்து எடுத்துக்குவோம். வீட்டில் நீங்கள் கிளாத் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கிளாத்தில் வடிகட்டிக்கலாம். ஒயிட் கார்டால் வடிகட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி 4 பவுலில் அந்த கஸ்டர்டு கேரமல் நம்ம மெல்ட் பண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அதை எல்லா கப்லையும் ஒரே ஈவெண்ட்டாக ஊற்றிக்கலாம். இதை ஊற்றி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் ஃபாயிலில் இதை நம்ம ஃபோல்டு பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குக் பண்ணும்போது அந்த உள்ளே, அதாவது இட்லி குக்கரில் குக் பண்ணும்போது அது வேர்த்து ஒரு மாதிரி தண்ணி உள்ளே வடிஞ்சுன்னா அதோட புட்டிங்கோட டேஸ்ட் அந்த தண்ணியோட சேர்ந்து நமக்கு எக்ஸாக்டான டேஸ்ட் கிடைக்காது. அதனால் இதை கவர் பண்ணி வச்சு குக் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா நமக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், 4 பவுலுமே ஃபோல்டு பண்ணியாச்சு. ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு இட்லி குக்கர் எடுத்து தண்ணி ஊற்றி அதை பற்ற வச்சாச்சு. ஸோ ஆல்ரெடி அது சூடாகிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த 4ஐயுமே எடுத்து அதுக்குள்ளே நம்ம ஸ்டப் பண்ணிடலாம். இந்த மாதிரி 1 by 1 ஒரே ஒரு ட்ரே வச்சு அந்த ட்ரேக்கில் அடுக்கி வச்சுருவோம். ஸோ அடுக்கி பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் கரெக்டாக குக் பண்ணுங்கள். 20 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. நம்ம அதை 1 by 1 வெளியில் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்குங்கிறத நான் உங்களுக்கு அழகாக காட்டுறேன். ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் பார்த்து மெதுவாக எடுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நம்ம சில்வர் ஃபைல் ஃபோல்டர் எடுக்கிறோம். ஸோ அது போக இன்னொன்று நமக்கு அழகானது, அது குக் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்குறத நம்ம இந்த மாதிரி ஒரு நைஃபை வச்சு பார்க்கலாம். லைட்டாக குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது கத்தியில் ஒட்டாமல் வந்துச்சுனாலே பார்த்திங்கன்னா அழகாக குக் ஆகிடுக்குன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம அப்படியே இன்னொரு பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். சூப்பரான ஒரு புட்டிங் கேக் ரெடி பண்ணிட்டோம் வீட்லேயே. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.